ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை எபிரேயர் 10 25 ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். இந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் எப்படி புத்தி சொல்ல முடியும்? எதின் அடிப்படையில் புத்தி சொல்ல முடியும்? யார் நமக்கு அந்த அறிவுரைகளை கொடுப்பார்கள் என்று கேட்டால், நாம் சபைக்கு செல்வோமே என்றால் அந்த இடத்திலே நாம் பிறருக்கு புத்தி சொல்ல வேண்டிய காரியங்களை தேவ ஆவியானவர் மூலமாக ஊழியக்காரனை கொண்டு தேவன் பேசுகிறார். அந்த சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடாமல் காத்து கொள்ள வேண்டும். அப்படி சபைக்கு செல்லும் பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நமக்கு புத்தி சொல்லுகிறார். அதை நாம் பிறருக்கு புத்தி சொல்லி அவர்களை ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அநேக மனிதர்கள் இந்த தத்துவத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். அது சரியானது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள். நீங்கள் அவர்களைப் போல சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். Dear child of God, the coming of the Lord Jesus Christ is very near. As we see the things which are happening around us along, the coming of the Lord is very close. We need to understand the coming of the Lord, and we need to exhort each other and prepare them for the coming of the Lord. That is the reason we need to gather as a congregation where the Holy Spirit will speak to us through the servant of God. God has anointed his servants to prepare a congregation for the coming of the Lord Jesus Christ. We have anointed servants of God. It is a high calling. Not everyone can become a servant of God as a pastor, like Aaron as a priest. We need to understand it is a high calling which is given by our God. We need to believe God's government, theocracy. That is why we need to go to the congregation, be a part of the congregation, have fellowship with the congregation, and receive the exhortation from God. Today, do not forsake the gathering of saints together, but be encouraged and exhort others to be part of the congregation wherever God has put in, God has planted you in. ஆண்டவர் உங்களை எந்த சபையில, எந்த சபை கூடி வருதல கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருக்காக நில்லுங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு நீங்கள் ஒத்துழைத்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தலும். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கைவிடப்படாத உமக்கென்று பரலோகத்திலே
உம்மோடு கூட சேர்க்கப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக மக்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து உமக்காக உடைய வருகைக்கு ஆயத்தப்பட அவர்களுக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.